நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை, இந்த காணொலி பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எனது கிராமத்தில் நடந்த ஒரு சிறிய மாற்றம். இதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி பதிவு. சரிங்க நண்பர்களே, அதுக்கு முன்ன நேற்று ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது எதை பற்றி அப்படின்னா, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு அண்ணன் ஏன் களப்பணிக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பதிவிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால நேற்று ஒரு காணொலி பதிவிட்டு இருந்தேன், என்ன காரணம் அப்படிங்கறத சொல்லி பதிவிட்டு இருந்தேன். இப்படி அந்த அண்ணன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், நான் விளக்க சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல எனது தனிப்பட்ட வாழ்க்கையை உங்களோட பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதை பார்த்து நமது கட்சி உறவுகள் எனக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஆறுதலா தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவித்த நமது கட்சி உறவுகளுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி நண்பர்களே, அது ஒன்றும் பெரிய விடயமே கிடையாது. அதாவது நண்பர்களே, நம்ம கிமு கிபி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படிங்கிற மாதிரி சிமு சிபி அந்த மாதிரி சொல்லலாம். அது என்ன சிமு சிபி அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுகளை கேட்பதற்கு முன், அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுகளை கேட்டதற்கு பின் அப்படிங்கிற மாதிரி இரண்டு வகையா எனது வாழ்க்கையை பிரிக்கலாம். அதுக்கு முன்னே எனக்கு அந்த வருத்தம், சோகம், கவலை அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா எப்ப அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுகளை நான் கேட்டனோ, அதிலிருந்து எனது தனிப்பட்ட இந்த கவலை, பிரச்சனை அதை பற்றி நான் கொஞ்சம் கூட பொறுப்பேற்றே கிடையாது. ஏன்னா அண்ணன் சீமானுடைய பேச்சுகளை எப்ப நான் கேட்க தொடங்கினோ, அதுவும் குறிப்பா அந்த ஈழத்து கதையை எப்ப கேட்டேனோ அப்ப இருந்து இதெல்லாம் எனது தனிப்பட்ட இந்த பிரச்சனை தூக்கி தூர போட்டேன். ஏன்னா அங்க நமது உறவுகள் அனுபவித்த அந்த கொடுமைகள், அந்த வலிகள், வேதனைகள், அதை விடவா நம்ம கொடுமைகள், வலிகள் பெரியது. அதோட ஒப்பிடும்போது நம்ம பிரச்சனை, கவலைகள் எல்லாம் சும்மா ஒரு தூசுக்கு கூட ஒரு பொறுமன் ஆகாது. அதெல்லாம் நண்பர்களே, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்கிறது கிடையாது. அதனால இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த இலக்கு 2026 அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதை விட்டுறக்கூடாது. அதை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும். சரி நண்பர்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எனது இந்த தேர்தலில் நடந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படிங்கறத தான் இப்ப நான் பகிர்ந்துக்க போறேன். கடந்த 2021 தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அனைத்து வீடுகளுக்கும் சென்று, எனது கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று துண்டறிக்கையை கொடுத்துட்டு அந்த திண்ணை பரப்புரை மூலமா நம்ம வாக்குகளை சேரிச்சு வந்துருந்தேன். அது இந்த தேர்தலில் என்ன மாற்றம் அப்படின்னா, என்னோடு சேர்ந்து ஒரு 4 இளைஞர்கள் வந்தாங்க. இந்த தேர்தலில் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட சேர்ந்து ஒரு 4 இளைஞர்கள், 4 தம்பிகள் அவங்களும் வந்தாங்க. அனைத்து வீடுகளிலும் சென்று துண்டறிக்கை கொடுத்துட்டு நமது கட்சியினுடைய கொள்கையெல்லாம் எடுத்து கூறி வாக்கு சேகரிச்சுட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம தேர்தல் அன்றும் கூட, கடந்த தேர்தலில் நான் ஒரே ஒரு ஆளா தான் நின்னேன். திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், 2 கூடாரமா நின்று இருந்தாங்க. அதுக்கு மத்தியில் நான் ஒரு ஆளா நின்னேன். ஆனா இந்த தேர்தலில் அந்த 4 இளைஞர்களும் எனது கூட பக்கபலமா நின்னாங்க. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருந்தது, ஒரு பக்கபலமாவும் இருந்தது. இது இந்த தேர்தலில் ஒரு சிறிய மாற்றம். ஆனா அடுத்து வருகின்ற 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். அதாவது நம்ம கட்சிக்கு வாழ்க்கை அளிக்கக்கூடிய இளைஞர்கள் 30 ஒரு 50 இளைஞர்கள் இருக்காங்க. அவர்கள் அனைவரும் அடுத்து 2026 தேர்தலில் என்னோடு பக்கபலமா நிற்பாங்க. அதாவது இந்த திமுக, அதிமுக கூடாரங்களை கதற விடுகிற அளவுக்கு நம்ம நாம் தமிழ் கட்சி படை அப்படிங்கிறது ரொம்ப வலிமையா இருக்கும். இன்னைக்கு ஏன் முன் வர மாட்டேறாங்க, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் சிறிய வயது தம்பிகள். அதெல்லாம் வீட்டுல பயந்துகிட்டு கொஞ்சம் வெளியே நம்ம கட்சிக்கு ஆதரவா நிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஆனா இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, அதனால இன்னும் கொஞ்சம் வயசு ஆயிரும், கொஞ்சம் அனுபவம் வந்துடும், ஒரு புரிதல் வந்துடும். அதன் பிறகு தைரியமா நமக்கு பக்கபலமா நிப்பாங்க. இப்ப தம்பிகள் சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் தடவை மன்னிச்சிங்கண்ணே, இந்த தடவை உங்க கூட நிக்கிறதுக்கு முடியல, மனசு கஷ்டமா இருக்கு, அடுத்த தடவை பாத்துக்கோனே, நம்ம தைரியமா நின்று பாத்துருவோனே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில வார்த்தைகள் பேசியிருக்காங்க. அதனால நிச்சயம் அடுத்து 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்கும். அது மட்டும் இல்லாம அந்த 4 இளைஞர்களும் அந்த தம்பிகளும் தேர்தல் நிதியா ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த தேர்தல் அன்று பாத்தீங்கன்னா அந்த குளிர்பானம் கொடுக்கறதுக்கு ஒரு 1500 2000 செலவாயிருந்தது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தம்பிகள் பகிர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. அந்த வகையில இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இனிமே அதுக்கு அடுத்த கட்ட பணிகளை என்ன செய்யலாம் அப்படிங்கறத பற்றியும் இப்ப அந்த தம்பிகளோட பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிராமப்புற கிளை கட்டமைப்பு, அதாவது எங்க கிராமத்துல பொறுப்பாளர்களை நியமனம் செய்யறது, எங்கள் கிராமத்துல கொடிக்கும்பம் ஏற்றுறது, புலிக்குடியை ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கும். அதனால நண்பர்களே, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நமது உறவுகள், நீங்களும் உங்கள் சார்ந்த பகுதியில இந்த நிகழ்வு முன்னெடுங்க. ஏன்னா நமது இலக்கு அப்படிங்கிறது 2026. அதற்காக இப்ப இருந்தே நம்ம சிறு சிறு பணிகளை நம்ம செய்ய தொடங்குவோம், களப்பணியை ஆற்றுவோம். நிச்சயம் நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டோம்னா 2027 நாம் நிச்சயம் வென்று காட்டுவோம். அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக ஆக்கியே காட்டுவோம். சரி நண்பர்களே, பல வேலைகளுக்கு மத்தியில இந்த ஒரு சிறிய காணொலி பதிவு. ஏன்னா இருக்கிற வெயில் பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கு. காலையில சில வேலைகள், பணிகள் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு தான் இப்ப உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி நண்பர்களே, இந்த சிறிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.